வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் தான் இன்றைக்கான ட்ரேடு. அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கி ஸ்டார்டிங் மே மந்தோட டே 5. அதாவது சரி, இன்றைக்கி டேட் வந்து 5. ஸோ மே மந்தோட இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டே. ஸோ ஆப்ஷனில் செல்லிங் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்குமா, இல்லை பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்குமா, இல்லைனா என்னோடய இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணியிருந்தால் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ பையில் வந்து இது ரிசல்ட்டு இப்படி தான் வருமா அப்படின்னா இல்லை, ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டில் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எல்லாமே பேக் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டில் தான் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கான மார்க்கெட் வந்து முந்தின நாள் முடிஞ்சதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். ஸோ இதை பேஸ் பண்ணி 9:20க்கு நம்ம ஒரு செல் ஆர்டர் அட் த மணியில் செல் ஆர்டர் எடுத்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பேக் டெஸ்ட்டு சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். இப்போ டே வந்து இன்றைக்கான டே வந்து மே 5th, டைம் வந்து 9:20க்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்நேரம் வந்து எனக்கு வந்து அட் த மணியாக வந்து 24,450. ஸோ ஸ்ட்ரைக்கு அது கால் புட்டு ரெண்டுமே நான் வந்து செல் பண்ணுறேன். ஸோ காலோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 127 ரூபா இருக்குது. புட்டோட ப்ரீமியம் 148 ரூபா இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து 9:20க்கு நான் செல் பண்ணுறேன். இதுக்கான எனக்கு டோட்டலாக கேபிட்டல் தேவைப்படுறது 2,58,000 ரூபா தேவைப்படுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த கான்ட்ராக்ட் வந்து 8ஆம் தேதி முடியும் போது இந்த ப்ராஃபிட் வரலாம். மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்டிஃபைன்டு, எவ்வளோ நாளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து 3 மணிக்கு இதை வந்து இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி லாஸ் ஷோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆட்டோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஆட்டோ ரன் பண்ணியிருக்கேன். 9-10 மணிக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 10:30 மணிக்கும் ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. 11 மணி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. டே 12 மணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. 1 மணி ஆகுது. நியர்பை 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்து நெருங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்ம 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணோம். ஓகே, 3 மணிக்கு நான் வந்து கரெக்டாக 3 மணிக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,347 ரூபா ப்ராஃபிட்டு. நம்ம கேபிட்டலுக்கு 2.1% வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நம்ம என்ட்ரி எடுத்த 127 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து 108 ரூபா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அதில் ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 1,417 ரூபாயும், புட்டு வந்து 148 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம செல் அடித்தோம். 95 ரூபா அப்படிங்கிற மாதிரி 3 மணிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நெட்டாக அதில் வந்து ஒரு 53 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. டோட்டலாக 2 சைடுமே வந்து ப்ரீமியம் டிகே ஆனதுனால டோட்டலாக நம்ம வந்து 5,347 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த 9:20 9:20 ஸ்டாடல் பண்ணியிருந்தா இன்றைக்கான நமக்கு டேயில் 3 மணிக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அங்கே மார்க் பண்ணாமல் விட்டோம். ஸோ பார்த்துடலாம். 24,174 மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 24,174 சாரி 24,174 ஓகேவா. அதே மாதிரி மேலே ஹையில் வந்து 725 24,725 24,725 ஓகேவா. இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து லாஸுங்கிறது இதாகும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ செல்லருக்கு எவ்வளோ தூரம் அட்வான்டேஜுங்கிறத இதில் நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதே 9:20க்கு ஒரு பை பண்ணியிருந்தா என்ன ரிசல்ட் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சேம் அவங்களுக்கும் இதே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் வரும். 9:20க்கு ஓகேவா. டைம் வந்து நான் அதே சேம் டைம் தான் 9:20க்கு வச்சுக்கிறேன்.
சேம் அதே அட் த மணி தான். ஆனால் வந்து லாங் ஸ்டாடல் போக போகிறோம். அது வந்து 2 சைடுமே நான் வந்து பை பண்ண போகிறோம். ஸோ அதை லாங் ஸ்டாடல் செல் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஸ்டாடல். ஓகேவா? ரொம்ப அதே 24,450 கால் அண்ட் புட்டு தான். அதே சேம் ப்ரீமியம் தான். ஆனால் அப்படியே பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் அதே தான். ஓகேவா? இதுக்கு மேலே போனால் காலுக்கான ப்ராஃபிட்டு, இது கீழே வந்தால் புட்டுக்கான ப்ராஃபிட்டு. இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 20,693 ரூபா அப்படிங்கிற மார்ஜின் இருந்தால் போதும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாள் வரலாம், மேக்ஸிமம் லாஸ் 20,000. டோட்டலாக அந்த கேபிட்டல் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் தான், அதாவது இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது. ஆனால் நம்ம 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட்டோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆட்டோ ரன் பண்ணுறேன். இப்போ 10 மணிக்கு அது லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு. செல்லருக்கு எவ்வளோ தூரம் அட்வான்டேஜுங்கிறத இதை கண்கூடாக வந்து இந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். பையருக்கு வந்து வாய்ப்புங்கிறது இந்த ஆப்ஷனில் எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒன் சைடாக நீங்கள் மட்டும் பண்ண வேண்டியதானா அப்படிங்கலாம். இது ஒரு பேக் டெஸ்ட்டுக்காண்டி தான் வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா டிகேயில் செல்லர் வந்து எவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குது, ஸோ பையர் அங்கே வந்து எவ்வளோ தூரம். இப்போ நம்ம செல் அடிக்கும்போது என்ன ப்ராஃபிட் பண்ணோமோ அது அப்படியே வந்து பையருக்காக நெகட்டிவாக வந்திருக்கு. 5,347 ரூபா நெகட்டிவாக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண கேபிட்டலில் ஒரு 25% வந்து லாஸ். ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷனுங்கிறது செல்லருக்கான ஒரு களம், அவங்களுக்காண்டி தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. பையருக்கு வந்து அந்தளவு வாய்ப்புகள் கிடையாது, எல்லா நாளும் கிடையாது, ஒரு சில நாட்கள் மட்டும் உண்டு. சரியா? ஓகே, இப்போ நம்மளோட ஓன் ரிவர்சல் அந்த கான்செப்டை பார்த்துடலாம். இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து இந்த இது ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த லெவல்லேருந்து நான் கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகி வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கான மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கேன்னா 24,509, அதாவது 24,550ங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி, அப்படி ஆகும் பட்சத்தில் இன்றைக்கான லோவை வந்து டச் பண்ணோம் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். ஸோ அதுக்கான ட்ரேடை நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ரிவர்சல். ஆனால் ரெண்டுமே டைரக்ஷன் வந்து நான் கீழே தான் போக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து நான் எடுக்கிறேன் அந்த ட்ரேடை. மார்க்கெட் இங்கேருந்து கீழே போக போகுது அப்படின்னு. அப்போது அந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன்னா சேம், அதாவது ஒரு செல் ஒரு பை பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணலாம். அதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது எத்தனை மணிக்குன்னா ஒரு 10, ஆமாம் இந்த கேண்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்திருக்கு, இது டபுள் டாப்பாக கனெக்ட் பண்ணி நான் வந்து 10:35க்கு ஒரு என்ட்ரி, 10:40. ஓகே, 10:40க்கு நான் வந்து டைம் செட் பண்ணுறேன். 10:40க்கு அன்னியால் இருக்கிற அட் த மணியை 24,500. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காலை வந்து நான் செல் பண்ணுறேன், புட்டை வந்து பை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு பை ஒரு செல் பண்ணிட்டேன். டோட்டலாக இதுக்கான மார்ஜின் வந்து 2,07,000 ரூபா. ப்ராஃபிட்டும் லாஸும் எவ்வளோ நாளும் வரலாம், அன்டிஃபைன்டு அதான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24,521. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 24,521. ஓகேவா? இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அது வந்து ஃபெயிலியர், அப்படி லாஸுங்கிறது நமக்கு வரும். இல்லைனா இன்கேஸ் இது கீழே இருக்கிற வரைக்கும் 2 சைடுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை ஆட்டோ ரன் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இன்றைக்கான லோ கேண்டில் டச் பண்ணும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது, இன்றைக்கான லோ வரல. ஸோ இந்த கேண்டில் வச்சுக்கணும், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ரேடாருக்குள்ளே வந்திருக்கு. ஓகேவா? 11:50க்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 11:50க்கு. ஸோ ஓகே, 10:40க்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 11:50க்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கான ப்ராஃபிட் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 11:05
ப்ராஃபிட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. 11:30க்கு ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட்டு. இன்றைக்கி ஒரு ரேஞ்சு மார்க்கெட் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. 11:50க்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக 6390 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கு. கால் சைடும் வந்து நம்ம செல் அடித்த கால் சைடு 133 ரூபா ப்ரீமியத்துலேருந்து 80 ரூபா வந்திருக்கு. புட்டில் வந்து 112 ரூபா ப்ரீமியத்துலேருந்து 144 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 2 சைடும் ப்ராஃபிட்டு. டோட்டலாக 6390 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் இந்த ட்ரேடு வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பையருக்கு அப்போ பை மட்டும் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியாதா, அதுக்கான இது கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அப்படி கிடையாது, பண்ணலாம். ஒன் சைடு மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து மார்க்கெட்டு ஒரு டைரக்ஷன் போயிட்டு ரிவர்சல் வி ஷேப்பில் வருதுன்னா பையர் வந்து அங்கே நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கண்டுபிடிச்சி அங்கே செல் பண்ணிவிட்டு வந்துடணும். இன்கேஸ் அதை நம்ம ஹோல்டு பண்ணுறோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து லாஸுங்கிறது வரும். ஒன் சைடு மார்க்கெட்டு அது ரேராக தான் வரும். ஒரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் வரலாம், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் வரலாம். ஸோ இந்த மார்க்கெட் பார்க்கலாம். 21 ஏப்ரல் 21 இது மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து மேலே போய் மேலேயே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு, கீழே வரல. ஓகே, இதுக்கான பை பண்ணியிருந்தா, இந்த ப்ரீமியத்தை நம்ம பை பண்ணியிருந்தா நமக்கு எப்படி வந்திருக்கோன்னு பார்க்கலாம். 9:20க்கு நமக்கு வந்து டைரக்ஷன் தெரியாது, சரியா? மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாதுன்னு இல்லை. 9:20க்கு நமக்கு வந்து 2 சைடும் பை பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் மேலே போகுது. அப்போ அந்த டேயில் வந்து கீழே புட்டில் வந்து நமக்கு லாஸ் வரும், பையில் மேலே போன கால் சைடு ப்ராஃபிட் வரும். ஸோ அப்படிங்கும்போது அது ரிசல்ட்டு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 21 டேட்டு. ஸோ ஏப்ரல் 21. ஓகே, 21 காலையில் 9:20க்கு 9:20க்கு லாங் ஸ்டாடல் தான் போகிறேன். 2 சைடுமே பை பண்ண போகிறேன். ஸோ அந்நேரம் இருந்த கரண்ட் அடுத்த மணியாக 23,950 காலன் புட்டு. ஸோ ரெண்டுமே இங்கே வந்து பை பண்ண போகிறோம் காலைல 9:20க்கு. ஸோ ரிசல்ட் என்ன வரும், இந்த கேபிட்டல் வந்து 25,000 இருந்தால் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், 2 சைடும் ஒரு லாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஆட்டோ ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கான ரிசல்ட் இங்கே பார்க்கலாம். 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைட் ப்ராஃபிட்டில் போகுது, புட் சைடில் லாஸில் போகுது. நியூட்ரலாக டோட்டலாக போய்கிட்டுருக்கு. சின்னதால் ஒரு லாஸ், ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி லாஸில் போகுது 12 மணிக்கு. இப்போ ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. 2 மணிக்கு சின்னதாக ஒரு லாஸு, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா. ஓகே, 3 மணி ஆச்சு. ஒன் சைடாக மார்க்கெட்டாக இருந்தாலும் 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1680 ரூபா லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா கால் சைடு மார்க்கெட் ஒன் சைடாக போயிருக்கு. நம்ம 162 ரூபா அப்படிங்கிற பை பண்ண அந்த ப்ரைஸ் வந்து 252 ரூபா போயிருக்கு. அதே நேரத்தில் 171 ரூபா அதாவது புட் சைடு ப்ரீமியம் பை பண்ணது 59 ரூபா வந்திருக்கு, நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை காட்டிலும் பையை காட்டிலும் புட்டு வந்து அதிகமாக இறங்கியிருக்கு. ஸோ அதனால் லாஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி ட்ரெயினில் ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நீங்கள் போடலாம். எப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடாக தான் இருக்குது. ஸோ காலுக்கான ஒரு மேஜராக ஒரு ஸ்டாப் லாஸ் போடலாம். ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் 171 ரூபா பை பண்ணும்போது 120 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50 பாயிண்ட் தான். அப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ நெட்டாக 50 பாயிண்ட்டை கழிச்சிங்கன்னா 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட்டுக்குள்ளே வர்றதுக்கு முடியும். ஸோ இல்லை இது வந்து மார்க்கெட்டே தான் மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு. உங்களுக்கு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் வந்து ஸ்பீடு இல்லைன்னா பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும்னு. மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ஏறினாலும் சரி, ஸ்லோவாக இறங்கினாலும் சரி, சைடுவேஸாக போனாலும் சரி, ஒன் சைடு மார்க்கெட்டில் ஸ்பீடு இல்லாமல் இருந்தாலே ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இதை பார்க்கலாம். 17 மார்க்கெட் பாருங்கள். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பையருக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி எக்ஸ்பிரி டே, ப்ரீமியமும் கம்மியாக தான் இருக்கும்.
ஒரு சைடு ப்ரீமியம் வந்து ஜீரோவாக இருந்தாலும் ஒரு சைடு நல்லா வந்து பெரிய ப்ரீமியம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 17ஆம் தேதிக்கான மார்க்கெட்டு 17ஆம் தேதி டேட். ஓகே, காலைல 9:20க்கு ரெண்டு சைடுமே வந்து நான் வந்து பை பண்ணுறேன், லாங் ஸ்டாடல் பண்ணுறேன். ஸோ 23,350 காலன் புட்டு பை பண்ணுறேன். காலோட ப்ரீமியம் 43 ரூபா இருக்குது, புட்டோட ப்ரீமியம் வந்து 52 ரூபா இருக்குது. இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 7,163 ரூபா. மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ நாளும் வரலாம். அதாவது மேக்ஸிமம் லாஸ் வந்து 7,100, அந்த கேபிட்டல் லாஸு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாளும் வரலாம். ஓகே, இதுக்கு பிரேக் இவன் பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆட்டோ ரன் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கான டேட்டில் வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதில் ஓரளவுக்கு பையருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோ ரன் பண்ணுறேன். இதுக்கான ரிசல்ட் நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். காலையில் 10 மணிக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். 11 மணி ஓகே, ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டில் ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே போகுது. காலில் பார்த்தீங்கன்னா 43 ரூபா ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா மணி நம்ம நினச்ச 3 மணிக்கு வந்தாச்சு. 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோன்னா பாருங்கள், அன்றைக்கான டேட்டில் மார்க்கெட் அவ்வளோ தூரம் ஒன் சைடாக போயிருக்கு. ஒரு ஜாக்பாட்டான மார்க்கெட் தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30,390 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதை தான் அங்கே கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ நாளும் ப்ராஃபிட் வரலாம் அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ஏறி இருந்தது. இங்கே பாருங்கள், காலோட நம்ம 43 ரூபா காலோட ப்ரீமியம் பை பண்ணது கிட்டத்தட்ட 500 ரூபா போயிருக்கு. ஓகேவா, அதில் மட்டும் ஒரு 34,000 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. புட்டு வந்து 52 ரூபா பை பண்ண ப்ரீமியம் வந்து ஜீரோ ஆயிடுச்சு. என்னன்னா எக்ஸ்பிரி டே. ஸோ அந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கான டோட்டலாக லாஸு 3,862 ரூபா. நெட்டாக கழிச்சது போக ப்ராஃபிட்டாக 30,390 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கணும், அதுவும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்டு எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னா கொஸ்டின் தான். ஓகேவா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எல்லா நாளும் நடக்குமானா கொஸ்டின். ஒரு மாதத்தில் ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நடந்து அப்படியே சைட்வைஸாக போயிடுவாங்க. ஸோ இதுக்கான இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஒரு ஜாக்பாட்டான சூழல் தான். ஸோ இதை மட்டும் வந்து இந்த ஒரு நாளுக்காண்டி பையர் வந்து காத்திருந்து நம்ம கொண்டு போக முடியுமானா அது முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நடந்துருச்சுன்னா அன்றைக்கி ஓகே ப்ராஃபிட், அன்றைக்கி நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கணும். இதே மாதிரி ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தோம். அப்படி இருந்தால் அந்த ப்ராஃபிட் வந்துருக்கும். இன்கேஸ் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா, மற்ற நாள்லாம் பண்ணேங்க, இந்த ஒரு நாள் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது அது உங்கள் அன்லக்கி தான். ஸோ இதெல்லாம் வந்து லக் ஃபேக்டரில் வரக்கூடியது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஆப்ஷன் செல்லர் எப்போயுமே வந்து எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷனில் போனாலும் சரி, அங்கே ஸ்பீடு இல்லை அப்படின்னாலும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும், ஜிக்ஸாகாக இருந்தாலும் ஆப்ஷன் செல்லரால் ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் செல்லிங் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பீங்க. செல்லர் வந்து அதிகமாக இப்போ வின் பண்ணுறாங்க பையரை காட்டிலும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் ப்ராக்டிக்கலாகவே இங்கே வந்து அது ஏன் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம ஹெட்ஜிங், நீங்கள் கேட்கலாம், இதில் எதுவுமே ஹெட்ஜிங் பண்ணலையே. அதாவது ஹெட்ஜிங் பண்ணி நான் வந்து டெய்லி பொசிஷன் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இன்றைக்கான இதில் வந்து 9:20க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அது ஏன்னா இன்றைக்கான பொசிஷன் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் 9:20க்கு நான் வந்து 2 சைடும் செல் அடிக்க போகிறேன், 3 மணிக்கு ஸ்கொயராக பண்ணிட போகிறேன். இல்லை இன்கேஸ் நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி மண்டே வந்து பொசிஷனை வந்து எடுக்க போகிறேன், இந்த பொசிஷனை வந்து 8ஆம் தேதி ஸ்கொயராக பண்ண போகிறேன், அதாவது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் வந்து நான் வந்து இன்றைக்கி ஓவர் நைட்டில் வந்து நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஏதாவது ஒரு நியூஸில் ஏதாவது நடக்கலாம் வித்தியாசமாக.
ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொசிஷன் நம்ம அடுத்த நாள் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா மட்டும்தான் ஹெட்ஜிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஸ்டாடலில் வந்து எடுத்துட்டிங்க, இதுக்கான வந்து ஒரு ஹெட்ஜிங்காக வந்து ஒரு பை பண்ணணும். ஒரு புட் சைடில் ஒரு பை, ஒரு கால் சைடில் ஒரு பை. நான் வந்து என்ன 24,450 ஸ்ட்ரைக்கா, ஸோ ஒரு 20 ரூபா ப்ரீமியம் ரெண்டு சைடும் பை பண்ணிக்கலாம். புட் சைடில் ஒரு 20 ரூபா ப்ரீமியம் ஒன்று பை பண்ணுறேன். அதே மாதிரி கால் சைடில் ஒரு 20 ரூபா ப்ரீமியத்தை பை பண்ணுறேன். ஸோ அந்நேரம் நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு, 2.5 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு. நம்ம ஒரு ஹெட்ஜிங் வந்து எடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ வந்து மார்ஜின் பாருங்கள், 1,35,000 ரூபா மட்டும்தான் தேவைப்படுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தால் வரலாம், மேக்ஸிமம் லாஸும் இங்கே கொடுத்துறாங்க. ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணியிருக்கோம், லாஸும் அங்கே வந்து இவ்வளோ வர்றதுக்கு ட்ரா டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஸோ இதை இப்படி பண்ணியும் மார்ஜினை குறைச்சி பண்ணலாம். இதை வந்து நான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம 2 சைடும் செல் அடித்து பண்ணோம்ல, ஒரு 5,200 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சா. இப்படி பண்ணும்போது டே 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராஃபிட் வருமானா இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம பேக் டெஸ்ட்டில் ஆட்டோ ரன் பண்ணி பார்த்துடலாம். 3 மணிக்கு இதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துலாம். ஏன்னா நம்ம ஹெட்ஜிங் பண்ண ப்ரீமியம் வந்து எப்படியும் வந்து அது வந்து மைனஸில் போகும். ஸோ அதுக்குரிய லாஸையும் அதில் நம்ம இது பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியாக தான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போகிறது கிடையாது. அதனால் நான் ஹெட்ஜிங் எடுக்காமல் இதை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இல்லை நான் அடுத்த நாளும் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ ஹெட்ஜிங்க்கு இதை எடுக்கலாம். ஸோ மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடைக்கும் நமக்கு. ஸோ 3 மணிக்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4,290 ரூபா நமக்கு அதை காட்டிலும் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பை பண்ண ஹெட்ஜிங்காக பை பண்ண 2 ஸ்ட்ரைக்கு பை பண்ணோம்ல, அது வந்து டிகே ஆகிருக்கு. 20 ரூபா 22 ரூபா ப்ரீமியம் வந்து இங்கே பாருங்கள் 17 ரூபா 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ அதனால் அதில் ஒரு 1000 ரூபா லாஸு. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டில் இது ஒரு சின்னதாக ஒரு ட்ரா டவுன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் கொண்டு போகும்போது ஓகே, இன்றைக்கி நான் வந்து முடிக்கும்போது இந்த ஹெட்ஜிங்கிறது தேவையில்லை. ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.